தமிழ்நாடு முழுவதும் 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியா திமுக அரசை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கக்கூடியதாக உள்ள மாநில முன்னுரிமை கொண்டு வந்துள்ள அரசாணை 243 ரத்து செய்யப்பட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சென்னை, தூத்துக்குடி, நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஏராளமான தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள அருணாச்சலம் சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் சரியான முறையில் நடைபெறாததால் மழைநீர் தேங்கி நின்று குளம்போல் காட்சியளிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் மாநகராட்சியின் அலட்சியத்தால் மழைநீர் வடிகால்களில் சட்டவிரோதமாக கழிவுநீர் இணைப்புகள் செயல்பட்டு வருவதாக மக்கள் உரிய ஆதாரங்களோடு குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் தேங்காத வகையில் மழைநீர் வடிகால் அமைக்கப்படுவதாக கூறினாலும் உண்மையில் அப்படி இல்லை என பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி, சிங்கார சென்னை 2.0 என்றெல்லாம் கதைவிடும் விடியா மாடல் ஆட்சியில் மக்கள் அவதிப்படுவது கண்ணுக்கு தெரியவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பாசன வாய்க்கால்கள் மற்றும் பாசன மதகுகள் சீரமைப்பு செய்யப்படாததால் 25,000 ஏக்கர் விவசாய நிலம் தண்ணீர் இன்றி கருகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எடையார், திருநாரையூர், நடுத்திட்டு, குமராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது நேரடி நெல் விதைப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் 25,000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலம் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா அரசு பாசன வாய்க்கால்கள் மற்றும் பாசன மதகுகள் சீரமைப்பு செய்யாததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பயிர் காப்பீட்டு நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். இங்கே சரியான வகையில் தண்ணீர் பாயலை, தூர் வராமல் போதிய மழை இல்லாத விவசாய பணி மிகவும் சீர்கெட்டு போயிட்டது. வாய்க்கால தூர் வாரி கொடுக்கல, பள்ளத்துக்கு மேட்டு தண்ணி வாடகை இன்ஜின் மூலமாகவும் ஆள் கூலி ஜனங்களை வச்சு நாங்கள் தண்ணி கொண்டு வந்து விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாயிட்டது. போதிய மழை நீர் இல்லாதனால செலவு அதிகம். ஏக்கருக்கு 10,000 ரூபா, அந்த நேரடி விதைப்புக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபா செலவு.